ஓம் ஸ்ரீ சாய்ராம். பிப்ரவரி 28, 2026 சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். ஒரே பெற்றோருக்கு பிறந்த சகோதரர்களான ராவணனும் விபீஷணனும் அவர்கள் உட்கொண்டு வளர்ந்த உணவின் காரணமாக முற்றிலும் ஒன்றுக்கொன்று எதிர்மறையான இயல்புகளை கொண்டிருந்தனர். ராவணன் ராஜசிகமான உணவை விரும்பினான், விபீஷணனோ சாத்விகமான உணவை விரும்பினான். ஒரே தரமுள்ள உணவை அருந்தாவிட்டால் சக மனிதருடன் இசைவுடன் இருப்பது கடினம். இருவரும் ராஜசிகமான உணவை உண்ணும்போது ஒரே இயல்புடையவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய நட்பு நீடித்திருக்காது. விரைவில் பொறாமையும் வெறுப்பும் அவர்களுடைய உறவை துண்டித்துவிடும். சாத்வீக இயல்பு மனிதனை இந்த தீமைகளில் இருந்து விடுவித்து அவனுடைய மனதை தூய்மையாக்கி இறைவனை நோக்கிய பயணத்திற்கு அவனை தயார்படுத்தும். ஏனெனில் இறைவன் சாத்வீகமானவன். பலர் சாத்வீக இயல்பிலிருந்து அகந்தையின் ஆதிக்கமுள்ள ராஜசீக நிலைக்கு தாழ்ந்து விடுகிறார்கள். அவர்கள் இறைவனிடமிருந்தும் விலகிச் சென்று விடுகின்றனர். ஏனென்றால் ஆடம்பரத்தாலும் தற்பெருமையாலும் அகந்தை பெருகும் இடத்தில் இறைவன் வாசம் செய்ய முடியாது. அவர்கள் இறைவன் மீதுள்ள பிடிப்பை இழந்ததற்கு பல்வேறு காரணங்களை கூறலாம். ஆனால் தவறு அவர்களிடமே உள்ளது. சாத்வீகமான உணவு என்பதுதான் என்ன? உடல், மனம், இதயம் ஆகியவற்றுக்கு ஆனந்தமளித்து புனிதமான வாழ்க்கையை பேணும் உணவே சாத்வீகமானது. அந்த உணவை சாப்பிட்டு முடித்த பிறகும் கூட அது ஒருவரை லேசாக உணர வைக்கும். தெய்வீக அருளுரை, ஜூலை 25, 1983. நீங்கள் உட்கொள்ளும் உணவை பொறுத்தே உங்களுடைய ஒருமுனைப்பின் ஆழம் இருக்கும். உணவின் தரமும் அளவும் தான் உங்களுடைய சுய கட்டுப்பாடு குறைவதையோ கூடுவதையோ தீர்மானிக்கின்றன என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.